ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில ஜனங்கள் இந்த உலகத்தில் சொல்வதுண்டு, நாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம குடியிருக்கிற இடத்துல, நம்முடைய சொந்தக்காரங்க மத்தியில் எப்பொழுதுமே எல்லாரும் என்ன செய்கிறார்களோ அதையே நாமும் செய்துவிட்டு போய்விட வேண்டும். வித்தியாசமாக எதையும் செய்துவிடக்கூடாது. எதுவும் செய்து நாம் பிரச்சனையில் போயிடக்கூடாது. அவங்களாம் நம்மளை நிராகரிச்சிருவாங்க, அவங்களோட உதவி நமக்கு கிடைக்காது என்று சொல்லி பல ஜனங்கள் பல விதங்களிலே பேசுவதுண்டு. இங்கே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு அந்த வாலிப வயதிலே, சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை தன்னுடைய சகோதரோடு கூட அவன் சேர்ந்து மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் செய்த காரியத்தை பாருங்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்தை, யாருடைய துன்மார்க்கத்தை? தன்னுடைய சகோதரருடைய துன்மார்க்கத்தை தன்னுடைய தகப்பனாருக்கு அவன் சொல்லி வருவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோடு கூட இருக்கிறதான ஒரு சிறு பையனாக இருந்தாலும் மற்ற 9 சகோதரர்கள் இவனை காட்டிலும் பெரியவர்களாக இருந்த பொழுதும், அவர்கள் எல்லாரும் ஒரே அணியில் இருந்த பொழுதும், யோசேப்பு என்பவன் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் அவருடைய சகோதரர்கள் செய்கிற எல்லா துன்மார்க்கத்தையும் அவன் சொல்லி வருகிறவனாக இருந்தான். ஊரோடு கூட ஒத்து வாழ வேண்டும் என்பதற்காக, அல்லது நாம் மட்டும் வித்தியாசமாய் தெரிந்துவிட வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய சகோதரருடைய தவறோடு கூட, துன்மார்க்கத்தோடு கூட இணைந்து போகிறவனாக அல்ல, அந்த துன்மார்க்கத்தை உண்மை உள்ளவனாய் தன்னுடைய தகப்பனார் இடத்தில் போய் சொல்லுகிறவனாக இருந்தான். நீங்கள் என்ன வேலை செய்தாலும், எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலையில, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஊழியத்துல, உங்களுடைய குடும்பத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிற பொறுப்புல நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ஒருபோதும் தவறுக்கு நேராக போய்விடாதீர்கள். யார் எப்படி இருந்தாலும், நாம் மட்டும் தனியாக நிற்க வேண்டியது இருந்தாலும் உண்மையாயிருப்போம். ஆமென்.